திண்டுக்கல் தொகுதி திமுக வேட்பாளர் ஐ.பி. செந்தில்குமாரை ஆதரித்து அமைச்சர் ஐ. பெரியசாமி பாலகிருஷ்ணாபுரம், மலைப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். பிரச்சாரத்தின் பொழுது பேசிய அவர், கடலுக்கு வீணாக செல்லும் தண்ணீரை திண்டுக்கல் மாவட்ட குளங்களில் நிரப்புவதற்காக பல ஆயிரம் கோடி மதிப்பிலான திட்டங்கள் உருவாக்கப்பட்டு தற்பொழுது ஆய்வில் உள்ளதாக தெரிவித்தார். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த திட்டங்கள் முழுமையாக செயல்படுத்தப்பட்டு திண்டுக்கல் மாவட்டம் வளமானதாக மாறும் என அவர் கூறினார். கடலில் கலக்கின்ற 3 மடங்கு தண்ணீர் கடலில் வீணாக கலந்திருக்கிறது என்பதை பத்திரிகையில படிக்கிறீங்க. அணையை கட்டி தடுத்திருக்கலாம்னு சொல்றாங்க. எதிர்கட்சிகள்லாம் எல்லாத்தையும் தடுக்கலாம்னு சொல்றாங்க. அது பிரயோஜனப்படாது. நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம அதை அதிகமாக வெள்ளம் வருகின்ற காலத்தில் அந்த தண்ணீரை நீரேற்று பாசனம் மூலமாக திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கின்ற அத்தனை குளங்களுக்கும் அந்த தண்ணீரை கொண்டு வந்து சேர்க்கிற திட்டம் நிறைவேற்றிவிட்டால் திண்டுக்கல் மாவட்டம் டெல்டா மாவட்டத்தை விட செழிப்பான மாவட்டமாக. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.